Hi guys and welcome to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And before proceeding இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட சிஸ்டர் சேனல் ஸ்டார்ட் பண்ண bro அதுல வந்து பாத்தீங்க அப்படினா சக்சஸ்ஃபுல்லா 3rd எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். One of the money making ideas. அது செக் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கர்மா கிரிப்டோ சேனல் கொடுக்குற அதே சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ இது சொன்னது பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட்டுக்கு ட்ரைவ் இன் பண்ணிடலாம். ஸோ கண்டென்ட்குள்ளே டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் நோஷன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ இல்லை கிரிப்டோலாம் இதுவே இல்லை, இது வந்து ரொம்ப நிறையா யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தான் போடுறாங்க, ஆனால் ஒன்றும் ஏறுறது இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு தான் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் என் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கர்மா டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே டேரெக்டாக பண்ணுறதில்ல. வி ட்ரைவ் ஆன் நியூஸ் எது அப்படின்றத தான் மக்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அந்த நியூஸ்னால என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், விளைவுகள் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா we are proud to say நாங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தி ஒன்லி சேனல் டு அப்டேட் த நியூஸ் ஆஃப் கிரிப்டோ ரெகுலர்லி டு அவர் ஆடியன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ மார்க்கெட் டே பிஃபோர் எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு, அண்ட் நேற்று ரெக்கவர் ஆச்சு. அதுக்கான ரீசனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ரிகார்டிங் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நான் வந்து ரொம்ப யாரும் பேனிக் ஆகாதீங்க, இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் வாதத்துக்கு வைக்கணும். ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தி கிராஷ் அகெயின்? ஸோ அதுவும் எல்லா காயின்ஸுமே கிராஷ் ஆகலும் நல்லா நோட் பண்ணணும். சொலானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா more than 2% வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் இம்போஸ் பண்ண சார்ஜஸ்க்கு சைனா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து என்னென்ன குட்ஸ்லாம் உள்ள இம்போர்ட் ஆகுது, யூஎஸ் மேட் குட்ஸ், யூஎஸ் பில்ட் குட்ஸ்லேருந்து வரது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சார்ஜஸ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஷான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி திருப்ப யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ், டிம்பர் அப்படின்ற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களும் டேக்ஸ் போட, சைனா திருப்பி மாற்றி போட, இது வந்து யூஎஸ்க்கு வந்து வார் வேணும், ட்ரேட் வார் தான் வேணும் அப்படின்னு நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், வி வில் ஃபைட் டு தி எண்ட் அப்படின்ற மாதிரி சைனா ஒரு ஆர்ஷான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்களோட டோர்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது நெகோசியேஷன்ஸ்க்கு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த காரசாரமான விவாதம் அண்ட் இவங்க ஸ்பெஷல் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் போட போய் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு பெரிய கரெக்ஷன் ஃபேஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். அதுக்கு யூஎஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது நடந்துட்டு இருக்க இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சைலண்டாக இருந்த இலான் மஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்காரு ரிகார்டிங் பிட்காயின். மெனி இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் 1.5-2 இயர்ஸாக அவர் பிட்காயின் பற்றி எதுவுமே பேசலை. அண்ட் நவ் எஸ் ஸ்போக்கன் ஒரு விவாதம் வந்து எக்ஸ்டர்னல் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூவாக ஒரு எனர்ஜி தான். நிறைய பேர் வந்து ஃபியாட் கரன்சி, அதாவது நம்ம அந்த நேஷனோட கரன்சி வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கவர்மெண்ட்டும் அதை பண்ணுது, ஆனால் நான் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆனால் பிட்காயின் வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ட்ரூவான எனர்ஜி அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இந்த காரசாரமான சைனா யூஎஸ் போருக்கு நடுவில் இலான் மஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நோஷன் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணுக்கு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் டேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 முக்கியமான நியூஸ், வை தி மார்க்கெட் இஸ் அகெயின் டவுன் அண்ட் இலான் மஸ்கோட கம்மிங் இன் ஏன் அப்படின்றத ரெண்டுமே கார்லேட் பண்ணி இந்த நியூஸை அவங்க ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.